ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு நியூ மூன். ஸோ இந்த நியூ மூனில் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ரீடிங் கொடுக்குறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 எல்லோ கலர் ஃபெதர், பைல் நம்பர் 2 எல்லோ கலர் பால், பைல் நம்பர் 3 எல்லோ கலர் ஸ்கெட்ச். ஸோ இன்னைக்கு எல்லோ தீம் தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் பார்க்கறனாலும் தாராளமாக பார்க்கலாம். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ண பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். Hold your vision. Okay. New start is coming. Wonderful. Pile number 1 வந்துட்டு straight answer வந்திருக்கு. So உங்களுக்கு future related பர்சனலும் சரி ப்ரொஃபஷனல் விஷயத்திலும் சரி என்ன மாதிரியான ஒரு விஷன்ஸ் வச்சிருக்கீங்களோ கிவ் அப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை வந்து ஃபிக்ஸடாக வைங்க. நீங்கள் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களோட பிளானை மாற்றுறீங்க அண்ட் உங்களோட ஒரு சில ஐடியாஸ் ஓகே. பட் ஆனால் வந்து உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு குயிக்காக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு ஸ்டேபிளாக இல்லை. இன்ஃபேக்ட் உங்கள் மைண்ட் செட்டுமே வந்துட்டு ஸ்டேபிளாக இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நியூ ஸ்டார்ட், ஒரு நியூ பிகினிங் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஃபியூச்சர் ரிலேட்டடான விஷன்ஸ் வச்சிருக்கீங்களோ அதை வந்து கிவ் அப் பண்ணாதீங்க, ஹோல்டு பண்ணுங்க. ஓகேங்களா? அது ரிலேட்டடாக நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க, நிறைய ஒர்க் பண்ணுங்க, பாசிட்டிவான ஒரு விஷன்ஸை வந்துட்டு வச்சுட்டு இருங்க. ஓகே, பிகாஸ் வந்து இப்போ நடக்கிற ஒரு சில சூழ்நிலைகள், சம்டைம்ஸ் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கூட நீங்கள் எமோஷ்னலி ரொம்ப அழுதுருக்கலாம், இல்லை ரொம்ப சண்டை போட்டிருக்கலாம், ரொம்ப ஷவுட் பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உங்கள் லைஃப்பை வந்து ஒரு நெகட்டிவாக போகுது, பேக்வேர்டில் போகுதுங்கிற ஒரு தாட்ஸ் ரீசன்ட் டைம்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கலாம். பட் அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களோட லைஃப்பில் இன்னும் நியூ பிகினிங், நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இட்ஸ் கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கிஃப்ட். ஓகே, இன்ஃபேக்ட் வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. பைல் நம்பர் 1 அத்தனை சேலஞ்சஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலுமே லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணாமல் ஹோல்டு பண்ணிக்கிறீங்க. அதுக்கு காரணம் வந்து யூனிவர்ஸ் வந்து அந்த டைம்ல உங்களுக்கு வந்துட்டு உங்க தாட்ஸ்லயோ இல்லை உங்களோட இன்ட்யூஷன்லயோ வந்துட்டு ஒரு கைடன்ஸை கொடுக்குறாங்க. எத்தனையோ விஷயங்கள்ல கிவ் அப் பண்ணியிருக்கணும், பட் ஸ்டில் ஹோல்டு பண்றீங்க. இன்னும் ஹோல்டு பண்ணுங்க. ரைட், இந்த எவ்வளோக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இப்போ ஃபேஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈக்குவலான பெனிஃபிட் இருக்கும். ஓகே, இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். குட் பி உங்கள் கெரியராக இருக்கலாம், இல்லைன்னா பர்சனல் விஷயங்கள், இல்லை ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். கல்யாணம்னா கல்யாணத்துக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எண்டு கிட்ட வந்துட்டீங்க. ரிசல்ட் வெரி நியரில் தான் இருக்குது. ஸோ ரிசல்ட் வரக்கூடிய அந்த டைம் உங்களுக்கு. ஸோ அதனால் கிவ் அப் பண்ணாதீங்க. ஒரு சில பேருக்கு இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் உங்கள் லைஃப்பை. பட் ஆனால் வந்து இன்னுமே உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சர்ப்ரைசஸ், நிறைய ஒரு நியூ பிகினிங்ஸுங்கிறது இருக்கும். ஒரு சில பீப்புள் வந்து இன்ட்ரோ ஆவாங்க. நீங்கள் வந்து அந்த பீப்புள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், உங்கள் லைஃப்பில் இருந்திருப்பாங்க, இல்லைன்னா உங்களோட தெரிஞ்சவங்களாம் இருந்திருப்பாங்க. பட் அவங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாவோ உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கனெக்ட் ஆவாங்கன்னு நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க. பட் கனெக்ட் ஆவாங்க. பீப்புள் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கான அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இனிமேல் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஸ்டே பாசிட்டிவ்.
பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட், பாசிட்டிவான ஒரு விஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து உங்க டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய விஷயங்களும் சரி, கேட்கக்கூடிய விஷயங்கள்லுமே வந்துட்டு பாசிட்டிவா இருக்கணும். நெகட்டிவான ஒரு தாட்ஸோ இல்ல நெகட்டிவான ஒரு விஷயங்களை நீங்க கேட்கறீங்கன்னா அப்பவே ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கு வந்து உங்க என்டர்டைன் பண்ணாதீங்க. சி ஸ்ட்ரென்த். இந்த டைம்ல வந்துட்டு நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும், அதே மாதிரி பொறுமையாவுமே இருக்கணும். ஓகேங்களா? உங்களோட போல்ட்னஸ் வந்துட்டு உங்களோட கேரக்டர்ல இருக்கணும். மென்டலி ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், எமோஷனலி ஸ்ட்ரென்த்தா இருங்க. எத்தனையோ விஷயங்கள் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சேலஞ்சஸ் வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும். லைக் உங்களை பிரேக் பண்ணணும், எமோஷனலி பிரேக் டவுன் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சேலஞ்சஸும் இருக்கும். ஆனா நீங்க வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. ஓகே, ஜஸ்ட் பி போல்ட். இது வந்து மென்டலியும் சரி, எமோஷனலியுமே சரி. அதுக்கு உங்களோட ஹாப்பினஸ்க்காக, உங்களோட மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த்துக்காக என்னென்ன செய்ய முடியுமோ கண்டிப்பா அதை செய்யுங்க. ஓகேங்களா? இந்த டைம்ல கம்ப்ளீட்டா நீங்க உங்களுக்கான ஒரு ஓன் ப்ரொடெக்ஷன், உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு யோசிக்கக்கூடிய ஒரு டைம். அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு அட்வென்ச்சர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அட்வென்ச்சர் இது வரைக்கும் வந்துட்டு ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா இனிமேல் வந்துட்டு நிறைய அட்வென்ச்சர்ஸ் ட்ரை பண்றேங்க. சரி, ஐ திங்க் வந்து இந்த ஒரு நியூ பிகினிங்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு புது ஸ்கில்ல லேர்ன் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு புது பேஷன், புது ஹாபீஸ் எல்லாம் கூட இருக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், உங்களோட லைக் அண்ட் டிஸ்லைக்லயுமே பாத்தீங்கன்னா மாற்றங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும். டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கு. அது இது வரைக்கும் நீங்க எப்படி ரெகுலரான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்துச்சோ அதை விட வேற மாற்றங்கள் இருக்கும். நியூ செட் ஆஃப் பீப்புள் கனெக்ட் ஆவாங்க. See, you got a sun. உங்களோட இந்த டார்க் டேஸ் எண்டிங். ஓகேங்களா? உங்களோட ஃபியூச்சரை நினைச்சிட்டு பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு ரொம்ப நைட்டெல்லாம் தூங்காம இருக்கீங்களோ, ஏதாவது ஒரு டேஞ்சர் உங்களை சுத்தி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. சி, உங்களுக்கு இந்த கார்டை பாருங்களேன், எவ்வளோ யூ கேன் சி தி 2 டிஃபரன்சஸ். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்கே இருக்கும். ஓகேங்களா? எதுலையுமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டி, டூ மச் ஆஃப் பாசிட்டிவ் ஆப்டிமிசம் தெரியுது பாருங்க. உங்களோட லைஃப் உங்க கண்ட்ரோல்ல வரும். நீங்க எப்படி உங்க லைஃபை வந்துட்டு கொண்டு போகணுங்கிறது உங்க கைக்கு வந்துடும். நீங்க தான் வந்துட்டு நீ டெவலப் பண்ணணும். ரைட்? நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நியூ கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணணும். எஸ்பெஷலி வந்துட்டு கம்யூனிகேஷன், பொறுமை, அண்ட் அதே மாதிரி எந்த மாதிரி பீப்புள வந்து உங்க லைஃப்ல வந்து லைஃப் லாங் வச்சிருக்கணும், அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல வந்து நோ சொல்லணும், பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைம்ல. பிகாஸ் உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்ல இனி வரக்கூடிய டேஸ்ல ஒரு சில பீப்புள் ரொம்ப மேஜரான ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க. ஸோ அவங்க விஷயத்துல வந்து நீங்க என்ன முடிவுகள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட லைஃப்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகே, உங்களோட அந்த டார்க் டேஸ், டவுட், இது எல்லாமே வந்துட்டு எண்ட் ஆகும். நீங்களாம் வந்துட்டு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாவே உடனே என்டர்டைன் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பி அலர்ட். அந்த தாட்ஸ் வந்துச்சுன்னா ஓகே, இந்த தாட்ஸை நம்ம வந்து என்டர்டைன் பண்ணக்கூடாது, லெட்ஸ் ஸ்டே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் என்ன இருந்தாலும் நியூ ஸ்டார்ட். ஓகேங்களா? பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு வண்டர்ஃபுல்லான மெசேஜஸ், நிறைய ஹோப் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. இது 3 விஷயங்கள் முதல்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் நியூ ஸ்டார்ட் அண்ட் சன் கார்டு, விச் இஸ் டோட்டலி பாசிட்டிவ். நீங்க என்ன மாதிரி வாழ்க்கை வேணும்னு கேட்டீங்களோ அந்த வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு வாய்ப்பு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடும். அதை நீங்க இனி எப்படி ஷேப் பண்ணி கொண்டு போறீங்கிறது உங்க கையில வந்துட்டு அந்த ஒரு பொறுப்பு யூனிவர்ஸ் கொடுத்துட்றாங்க. ரைட்? ஸோ pile number 1, wonderful. Okay, so that's all for pile number 1. Thank you. pile number 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ இந்த நியூ மூன்ல யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் வச்சிருக்காங்க, we'll see. Okay. The answers you need are coming. Time for healing. So finally,
ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ளார வச்சுட்டு இருந்த பைல் நம்பர் 2க்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ரொம்ப குழப்பத்தில், எதிர்காலத்தை நினச்சி பயங்கள், ப்ரெசன்ட் லைஃப்பில் நினைக்கிற விஷயங்கள் நினச்சி பயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பயம் விலகிறதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்த ரொம்ப நினச்சி பயந்துக்கிட்டே அது ஒரு டேஞ்சர் ஜோன் மாதிரி வச்சுருக்கீங்களோ அது நடக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு தாட்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுங்க. பிகாஸ் இந்த டைமில் வந்துட்டு கம்ப்ளீட் ஹீலிங்கிறது இருக்கணும். ஹீலிங் இன் த சென்ஸ், நீங்கள் ஒரு டெய்லி வந்துட்டு பைல் நம்பர் 2 ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு தாட்ஸ், ஏதாவது ஒரு சேட் மூமெண்ட்ஸுங்கிறத அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பீப்புள் கிட்ட பேசினா மனசு மாறும்னு நினைச்சு பேசுவீங்க, ஆனா அவங்க ஏதாவது ஒரு பேசுறது உங்களை பாதிக்கும், உடனே அது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்க்கு போயிருது. இது மாதிரி டே டு டே லைஃப்ல வந்துட்டு மன அமைதி, நிம்மதி இல்லாம இருக்கீங்க அப்படின்னா கிடைக்கும் இனிமேல். ஓகேங்களா? ஏன்னா நீங்க கேட்கிற கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆன்சர் பாத்தீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் மீட் பண்ணிட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க, அவங்க மூலியமாக கிடைக்கும். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான டவுட்ஸ் இருக்கு, அது ரிலேட்டடான ஒரு குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா எஸ், அதுக்கான ஒரு ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அமையறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உங்களுக்கும் சரி அந்த ஃப்ரெண்டுக்கும் சரி டே டு டே பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப லைஃப் லாங் கண்டினியூ ஆகும் அந்த ரிலேஷன்ஷிப். நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் பேசினா கூட அந்த பாண்டிங் பிரேக் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு கனெக்ட் ஆகும். ஹாப்பி ஸ்குரில். சி, ஜஸ்ட் உங்களுக்கு ஹீலிங் வந்து பைல் நம்பர் 2க்கு அட்வென்ச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அட்வென்ச்சர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது ரொம்ப வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை செய்ய ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கான ஹீலிங். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது தான் வந்து உங்களுக்கான ஹீலிங். ரைட்? அண்ட் பி ஹாப்பி. ஓகேங்களா? டே டு டே லைஃப்ல பி ஹாப்பி. மோஸ்ட்லி உங்களுக்கு பெட் அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னா பெட் அனிமல்ஸோட கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அதுவே ஒரு ஹீலிங்காக இருக்கும். அண்ட் ஜஸ்ட் நேச்சர், சி லுக் அட் த நேச்சர் பிஹைண்ட். எவ்வளோ ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. சி, இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபியூச்சர் அடுத்த ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்க லைஃபுக்கு போகக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த நியூ மூனே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ செட் ஆஃப் பிகினிங்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஸ்ட் விஷயங்களை நினச்சிக்கிட்டு ஒரி பண்ணிக்கிட்டே அடுத்த லைஃபுக்கு, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு போகாதீங்க. ஜஸ்ட் உங்கள் பாஸ்ட்டை அப்படியே விட்டுருங்க. ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்கிற சேலஞ்சஸ்க்கு ஒரு எண்டு கொடுத்துட்டு ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோடு வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ட்ராவல் பண்ணுங்க. சி, காட் எம்ப்ரெஸ், சேரியாட், வண்டர்ஃபுல். ஓகே, பைல் நம்பர் 2, தட்ஸ் இட். நிறைய சூப்பர் மெசேஜஸ் வருது. சி, நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நீங்க எடுக்கிற ஒரு முடிவு இப்போ ரீசெண்டா இனி வரக்கூடிய டேஸ்ல உங்களோட ப்ரெசன்ட் லைஃப்ல நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான ஒரு ரிசல்ட். ஹாப்பினஸ், சேட்னஸ் எல்லாத்துக்குமே நீங்க எடுக்கிற முடிவுகள்ல தான் இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். ஏதோ ஒரு வாய்ப்பு நீங்க உங்க லைஃப்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். இது பர்சனல் விஷயங்களா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க எந்த ஒரு சூழ்நிலையில இப்ப இருக்கீங்களோ அந்த ஒரு சூழ்நிலைக்கு ரிலேட்டடான ஒரு டெசிஷன். ஸோ பி கேர்ஃபுல். ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிற மாதிரி வரும். ரைட்? ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க. அண்ட் பி அலர்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? ஓவர் திங்கிங் வேண்டாம். பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர் நினைச்சிட்டே இருக்காதீங்க. பிகாஸ் ப்ரெசென்ட்ல நீங்கள் ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். அண்ட் இது வந்து உங்களுக்கு பைல் நம்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஓல்டு லைஃப், ஓல்டு அந்த ஒரு சில பேட்டர்ன்ஸ் உங்கள் லைஃப்பில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸ் எண்ட் ஆகுது. நியூ செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இனி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த நியூ செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கம்ப்ளீட் ஒரு ஹீலிங் மாதிரி தான் இருக்கு. சி, நீங்கள் இப்போ எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் வரி பண்ணுறீங்களோ, கவலைப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு
இருக்காச்சு. இந்த ஒரு கார்டு பாருங்களேன், ஸோ சில்லிங் மாதிரி இருக்குல்ல, ரைட்? ஸோ ஒரு சில்டான ஒரு ஆட்டிடியூட், ஒரு கூலான ஒரு மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். பெரிய இஷ்யூஸ், பெரிய மேஜரான ஒரு விஷயங்கள் அது எதுவுமே வந்து உங்களை பாதிக்காது. பிகாஸ் உங்களுக்கு வரக்கூடிய டேஸ்ல ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷனுமே இருக்கும். அந்த ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் நீங்க உங்களுக்கே உருவாக்கிக்குவீங்க, ரைட்? தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டீங்க. ஆல்வேஸ் சே நோ. கான்வர்சேஷன் ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்கன்னா முன்னாடிலாம் நிறைய டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா ரிப்ளை பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ கரெக்டா வச்சுக்குவீங்க, ரைட்? ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட் அண்ட் பவுண்டரிஸை நீங்க செட் பண்ண போறீங்க. ஸோ நீங்க உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுப்பீங்க அண்ட் உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுப்பாங்க, ரைட்? ஸோ மாற்றங்கள், சேஞ்சஸ் எல்லாமே இருக்கு. பட் அதே சமயம் வந்துட்டு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ பாசிட்டிவா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்துட்டு பாசிட்டிவான விஷயங்கள்ல வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, எஸ், சேலஞ்சஸ் இருக்கும். நீங்க சொல்லலாம், நான் பாசிட்டிவா தான் இருக்கேன், என்னை சுத்தி இருக்கவங்க தான் நெகட்டிவா இருக்காங்க, அவங்க தான் என்னை வந்து பாசிட்டிவா இருக்க விடாம பண்றாங்க. தென் டூ சம்திங். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், அதுக்கான சொல்யூஷன் எப்படி செஞ்சா அது சால்வ் ஆகும்னு தெரியும். பட் ஸ்டில் டெசிஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. டெசிஷன் எடுக்கக்கூடிய டைம் பீரியட், ரைட்? ஸோ போல்டா இருங்க அண்ட் ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோட ஒரு பீப்புள் கிட்ட பேசுறப்போ இனிமேல் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, உங்க வரிஸை டூ மச்சா ஷேர் பண்ணாதீங்க. பிகாஸ் ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணணும். பைல் நம்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நிறைய ஹாப்பினஸை ரிசீவ் பண்ண போறீங்க, ரைட்? பிகாஸ் கார்ட்ஸ் எல்லாமே பாருங்களேன் ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கு. ரொம்ப ஒரு ஒரு நீங்க எடுக்கிற டெசிஷன் உங்களோட ஹாப்பினஸ்க்கான ஒரு ரீசனா இருக்கும். அப்போ மற்றவங்கள பிளேம் பண்றதை விட்டுட்டு நீங்க உங்களை டெவலப் பண்ண பாருங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங் இது ரெண்டும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணாத வரைக்கும் உங்களோட லைஃப்ல ஹாப்பினஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் சர்ப்ரைசஸ்ங்கிறது கம்மியா இருக்கும், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3க்கு இந்த நியூ மூன் என்ன மெசேஜஸ்? Have faith in your dreams. Wonderful. Your hard work is paying off. So finally, pile number 3. நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 3 வந்துட்டு ஹார்ட் ஒர்க்னா அவ்வளோ போடுவீங்க. ஒரு விஷயம், ஒரு ப்ராஜெக்ட் இல்லை ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்க தூங்க மாட்டீங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க். இன்ஃபேக்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க. அதுக்கான ஒரு ரிசல்ட்டுக்கான ஒரு டைம் பீரியட். நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு ஆன்சருங்கிறது இருக்கும். சரி, இந்த டைம்ல உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்கும். நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் ஸ்டே கிரவுண்டட். ரொம்ப ஜாலியா ஹாப்பியா கொஞ்சம் ஹெட் வெயிட்டோட இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால ஸ்டே கிரவுண்டட். அண்ட் மதர் எர்த்துக்கு வந்துட்டு நீங்க கண்டிப்பா கிரேட்ஃபுல்னஸ் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு நேச்சர் பிளேசஸுக்கு அதிகமா போங்க, இந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் கிரவுண்டிங்காக. ஹேவ் ஃபெய்த் இன் யோர் ட்ரீம்ஸ். ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ், இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுங்க. இந்த டைம் வந்து உங்க ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி அதுவாக தான் இருக்கணும். பிகாஸ் உங்களோட ட்ரீம்ஸ், உங்க கோல்ஸ், அதுல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சருங்கிறது இருக்கும், ரைட்? சரி, நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, எஃபோர்ட் போடுறீங்க, பட் கொஞ்சம் ஒரே மாதிரியே இருக்கா? நீங்க கேட்கலாம், நிறைய நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் ஆனா எனக்கு ஏன் ரிசல்ட் வரல? பிகாஸ் சம்திங் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு யூனிவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க பண்ற ரெகுலர் ஒர்க்ல இருந்து கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், கொஞ்சம் ஒரு வேரியேஷன்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. இப்போ ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆர்ட் கிரியேட்டிவிட்டி ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல நிறைய வந்துட்டு நீங்க எஃபோர்ட் போடணும். நிறைய ஐடியாஸ், அப்போ நேச்சர் பிளேசஸ்க்கு போனீங்க அப்படின்னா இன்னும் ஐடியாஸ் கிடைக்கும். கம்யூனிகேஷன், உங்களோட ஜாப் நிறைய பேசுறது அப்படின்னா உங்க கம்யூனிகேஷனை நீங்க நல்லா டெவலப் பண்ணணும். நீங்க பேசுற அந்த வார்த்தைகள்ல மெச்சூரிட்டி இருக்கணும், பீப்புள் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு இந்த டைம்ல டெவலப் பண்ண ஆரம்பிங்க, நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்?
பிகாஸ் உங்கள் ஃப்யூச்சர் வந்துட்டு நல்லா இருக்குது, சேஃபாக இருக்குது, எதுவும் வந்துட்டு இல்லை. பட் அது வந்து உங்கள் சீக்கிரமாக எனக்கு வந்துட்டு ரிசல்ட் வரணும், சீக்கிரமாக உங்கள் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் மாற்றங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் பண்ணி ஆகணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பைல் நம்பர் 3, நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் விஷயத்தில் உங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அந்த இடத்தோட சூழ்நிலை எப்படி, பீப்புள் எப்படி, யாரோட கனெக்ட் பண்ணுறீங்க, இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 4 விஷயத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இது 4க்குமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் மைண்டடாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கெரியர் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த 4 விஷயங்களை வந்து பாசிட்டிவாக வைங்க. இதில் சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கெரியர் டெவலப் ஆகும். ரைட், டிரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணுறீங்க, ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா எஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ஆன்சர் இருக்கு. ஒரு டெவலப்மெண்ட் ஃபேஸில் இருக்கீங்க. ஃபைல் நம்பர் 3. See, you got 10 of cups. Wonderful. Justice. See, justice card வந்திருக்கு. நீங்க ரொம்ப நாளா ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட ஃபேமிலி லைஃப்ல வந்துட்டு ஹாப்பினஸ் திரும்ப வரும். அந்த ஃபேமிலி ஹாப்பினஸை யார் பிரேக் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, யார் அந்த தேர்ட் பார்ட்டி ஒரு இஷ்யூஸை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அந்த பர்சன் விலகுவாங்க. அவங்க பண்ண இந்த ஒரு நெகட்டிவான ஒரு ஒர்க்குக்கு கர்மா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ ஜஸ்டிஸ் எஸ். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 3, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் கவனம். இது வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் சைட்லையும் சரி, பர்சனல்லையும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே சரி, எந்த வார்த்தை பேசினாலும் கவனமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைக்கு பவர் இருக்கும். இனிமேல் பீப்புள் கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ராங்கான ஒரு ப்ராமிசஸ், ஏதாவது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயங்கள் சும்மா கேஷுவலாக சொன்னால் கூட அது நாளைக்கு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட ஒரு வார்த்தைக்கும் இம்பார்ட்டண்ட். உங்களால் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எஸ், என்னால் அந்த என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு 100% இருந்தால் மட்டும் அவங்களுக்கு வந்துட்டு ஹோப் கொடுங்க. இல்லைனா ஃபேக்கான ஹோப் கொடுக்க வேண்டாம். ரைட், இது கர்மாக்கான ஒரு டைம் பீரியட். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் செய்யறீங்களோ பேசுறீங்களோ அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி இருக்கும். நெகட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணீங்கன்னா அதுக்கான ஒரு எஃபெக்ட்டுமே இருக்கும். நிறைய ஹெல்ப் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப். ஓகேங்களா, பீப்புளுக்கு வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ண பிளெஸிங்ஸ் நிறைய ரிசீவ் பண்ணுவீங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் யூனிவர்ஸ் உருவாக்குவாங்க. ஸோ அப்போ அந்த சான்ஸை வந்து பயன்படுத்திக்கோங்க. ரைட், ஃபேமிலியில் எங்கேயாவது டூர், ரீசன்ட் டைம்ஸில் ஒரு டூர் நீங்கள் போவீங்க. அண்ட் ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு ஏதாவது ஒரு ஈகோ இல்லைன்னா ஒரு பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சால்வ் ஆகும். ஓகேங்களா, சரி, உங்களோட பாத்வே டிஃப்ரெண்டான ஒரு பாத்வே வந்துட்டு நீங்கள் எடுக்க போறீங்க இனிமேல். சரி, இது வரைக்கும் வந்துட்டு ஒரு உங்கள் கெரியர்லையும் சரி இல்லை லைஃப்லையும் சரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டைரக்ஷன் நோக்கி நீங்கள் போவீங்க. உங்கள் கூட ட்ராவல் பண்ண பீப்புள் வந்துட்டு அந்த ஒரு நியூ ஜேர்னியில் வரமாட்டாங்க. சரி, இப்போ உங்கள் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிற ஒரு சில பீப்புள் உங்கள் ஃப்யூச்சரில் ஒரு கெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ரொம்ப ஃபேமிலி, ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்க நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ட்டாக இருப்பாங்க. உங்களோட லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன்கிறது வந்து இனிமேல் ஒரு நியூவாக கனெக்ட் ஆவீங்க. இல்லைனா வந்து வேற ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. பிகாஸ் ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்துட்டு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். இது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ரிலேட்டிவ் சைடில் இல்லை கசின்ஸ் பாண்ட். இவ்வளோ நாளாக பேசாதவங்க திருப்பி வந்து பேசுவாங்க. இவ்வளோ நாளாக ரூடாக பிஹேவ் பண்ணவங்க திருப்பி பாசம் பயங்கரமாக காமிப்பாங்க. பட் ஸ்டில் அந்த பாண்டிங் வந்துட்டு அவங்க எவ்வளோதான் உங்களோட ட்ரை பண்ணி கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்கள் அவங்கள ஒரு கெஸ்டாக தான் உங்கள் லைஃப்பில் வச்சுருப்பீங்க. பிகாஸ் உங்கள் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட்டான ஒரு டைரக்ஷன்ஸ் இருக்கும் லைஃப்பில். ஓகே, சரி, பைல் நம்பர் 3 நல்லா இருக்கு. நல்ல ஸ்ட்ராங் மெசேஜஸ் இருக்குது. உங்கள் ட்ரீம்ஸ் மேலே நம்பிக்கை வைங்க, கிவ் அப் பண்ணாதீங்க. இது வந்து நீங்கள் உங்கள் லைஃப்லேயும் சரி, நீங்களும் பர்சனலி சரி ரொம்ப டேமேஜ்ட் ஆகிருக்கலாம், எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வந்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதனால வந்துட்டு அந்த ரெக்கவரி ஸ்டேஜ், டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைமில் கிவ் அப் பண்ணாதீங்க. ஸ்டே பாசிட்டிவ்.
ஓகேங்களா? ஒரு சின்ன லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டே டு டே லைஃப்ல ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்கும். அந்த ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இல்லை ஒரு மற்ற பீப்புள் பேசுறது மூலியமாக அதிலிருந்து ஒரு ஐடியாஸ். ஸோ அது கிடைக்கிறப்ப அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு முடிவுகளும் எந்த ஒரு டெசிஷன்ஸ் இது வந்து பர்சனலும் சரி ப்ரொஃபஷனலுமே டிலே பண்ணாதீங்க. குயிக்கான டெசிஷன் எடுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.